அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரகாஷ். இனி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டாக்ஸை செல் பண்ணோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் பின் தேவை. அந்த டிரான்சாக்ஷன் பின் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றது அதை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலையோ அலைஸ் ப்ளூல ஃப்ரீயா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க. அலைஸ் ப்ளூவோட ஜாயினிங் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி அலைஸ் ப்ளூ டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாம டெலிவரியில ஒரு ஷேரை செல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா டிரான்சாக்ஷன் பின் வேணும். அந்த டிரான்சாக்ஷன் பின்னை எப்படி ஜென்ரேட் பண்றது அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்க ட்ரேடிங் அப்ளிகேஷன்ல போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. போர்ட்ஃபோலியோல வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். ஒன்னு பொசிஷன் காமிக்கும், இன்னொன்னு ஹோல்டிங்ஸ்னு காமிக்கும். நம்ம வந்து ஹோல்டிங் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹோல்டிங்ஸ் தான் வந்து நம்ம டெலிவரியில ஸ்டாக்ஸ்லாம் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஹோல்டிங்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் நீங்க செல் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் டாடா காஃபி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பை செல் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ன்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிடணும். சரிங்களா? செல் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகும்னா இதுல டிஸ்பிளேல தெரியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். என்எஸ்சில வந்து நீங்க செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல பிஎஸ்சில செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சொல்லிட்டு கேட்கும். நம்ம வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம வாங்கணுமோ நம்ம அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்எஸ்சில பை பண்ண நான் வந்து இப்போ என்எஸ்சியை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பேஜ் காமிக்கும். ஓகேங்களா? இந்த ஆர்டர் பேஜ்ல என்ன ஆகும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை குவான்டிட்டி வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டி வந்து நோட் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஆர்டர் டைப் என்ன அப்படின்னு எல்லாமே டைப் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த ரிவ்யூன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிபின் என்ட்ரி பண்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட ஆடி பின் ஜென்ரேட் பண்ணி வைக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த கண்டினியூ டு சிடிஎஸ்எல் கொடுத்துட்டு உங்களுக்கு ஓடிபி வரும். நீங்க ஸ்டாக்கை செல் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட பின் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அது கீழே கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, ஐ டோன்ட் ஹேவ் எ பின் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ஐடியை வந்து காப்பி பண்ணி நான் வந்து பாக்ஸ் போட்டு டூன் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அதோட ஒரு பாக்ஸ்ல வந்து நம்பர் போட்டு பாத்தீங்கன்னா 120 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வந்து காப்பி ஆயிடும். காப்பி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அது கீழே ஜென்ரேட் பின் ஆன் சிடிஎஸ்எல் இருக்கும் பாத்தீங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்டர் பிஓஐடி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நம்மளோட பிஓஐடியை என்டர் பண்ணணும். பிஓஐடி நம்ம வந்து போன பேஜ் நம்ம காப்பி பண்ணோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பிஓஐடி. நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து இதில் காப்பி ஆயிடும். அது கீழே நம்மளோட பேன் கார்டு நம்பரை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம பேன் கார்டு நம்பரை போட்டோம் அப்படின்னா சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளோட இமெயில் விட்டுருவாங்க. நீங்க போய் உங்க மெயில் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இருக்கும் அந்த பின் டைம் ஆர்டர் போடுறப்ப போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே செல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த மெத்தட் தான் வந்து டிரான்சாக்ஷன் பின்னை ஜென்ரேட் பண்ணுற மெத்தட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.